Sir. குட் மார்னிங். Good morning. எப்படி போகுது படிப்ஸ் எல்லாம்? ஆக்சுவலி ஓரளவுக்கு போகுது சார். பட் அதான் மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சிட்டு இருக்கு சார். ஓகே. சி மேக்ஸ்ல என்ன பிரச்சனை? டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் புரியலையா? அப்படி இல்லை சார். ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சார், 12th தான் என்னோட ஹையர் எஜுகேஷன். கொஞ்சம் ஏன்னா, அந்த தியரி பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாரி இருக்கு. நான் ப்ரீவியஸாக பைத்தான், எம்எஸ்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்ஸ் அவங்க சொல்லித் தரதை ஈஸியாக ரிப்பீட் பண்ண முடிஞ்சுச்சு. பட் ஓகே. மேக்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து உட்காந்து கத்துக்கிற மாதிரி இருக்கு. பட் மேக்ஸ் இன் த சென்ஸ் நீ வந்து நம்ம மாடலுக்கு பண்ணக்கூடிய ஜாமெட்ரிக் இன்ட்யூஷனே சொல்ற. ஆமா சார். அந்த நீங்க டீச் நம்பர் போட்டு பண்ண நம்பர் அதுதான். போட்டு இந்த ஆமா ஆமா சார். பிஹேவ் சொல்லுவாங்க. அதுவே உனக்கு இதா ஆ இருக்குன்றா? ஆமா சார். ஓகே. ஸோ தம்பி, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ரைட்டா? ஒரு செட்டு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பேக்கேஜஸ் மட்டும் படிச்சுட்டு ம் ஜஸ்ட் டேக் ஆஃப், அல்லது இந்த மாதிரி டீப்பா உட்காந்து படிக்கிறது. ம் இந்த டீப்பா படிக்கிறதுல வந்து உனக்கு என்ன சொல்றது, இனிஷியலா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அது பழகலை அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குமே தலைய முடியாது, கால முடியாது. ரைட்டா? கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் வில் ம். ஹெல்ப். ஆ ஓகே. சி +2 இது வரைக்கும் நம்ம படிச்ச எல்லாமே +2 மேக்ஸ் லெவல்ல தான் இருக்கும். நீ வேணா ஆமா பாரு, சார். என்ன அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதை தவிர வேற எதுவும் இருக்காது. அண்ட் உனக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதும்போது அந்த டிஃபரன்சியேஷன்ஸ் எல்லாம் உனக்கு அது மாதிரி தோணுது அப்படின்னா வந்து அதை வேணா நீ அவாய்ட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன்ல ஈக்குவேஷன் எழுதுறோம் இல்லையா, லாஸ் ஃபங்க்ஷன் எடுத்து லாஸ் ஃபங்க்ஷன் இந்த டெரிவேஷன் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போதும். உனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு, பட் ஜாமெட்ரிக்கல் இன்ட்யூஷன் எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். சரியா? மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் கூட உனக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை. ஜாமெட்ரிக்கல் இன்ட்யூஷன் வந்து அது தெரியல அப்படின்னா இட் வில் பி லைக் யூ ஜஸ்ட் லேர்னிங் சம் ரேண்டம் பேக்கேஜ். ரைட்டா? அதுக்கப்புறம் மிச்சம் இருக்காது, கோடு மட்டும்தான். ரைட்டா? கோடு வந்து உன்கிட்ட இது எதுவுமே தெரியாம கோடை மட்டும் வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. உன்னால டிசைடே பண்ண முடியாது என்ன மாடல் எடுக்கணும், எந்த மாதிரி டேட்டாக்கு என்ன மாதிரி மாடல் வரும், அந்த மாடல் எப்படி அவுட்புட் பண்ணும் அப்படின்றத உன்னால டிசைட் பண்ண முடியாது. சரியா? So your education background doesn't matter, but what matters is the effort you put in. ஓகே. எஸ் சார். சரியா? ட்ரை பண்ணு. மற்றவங்களாம் கஷ்டமா தான் இருக்கும். மற்றவங்கலாம் 1 hour படிக்கிறாங்கன்னா நீ 2 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? பட் படிச்சா இட்ஸ் ரியலி ஒர்த். சார், நான் ஒரு பிளாகுக்காக சும்மா மிஷின் லேர்னிங் ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் சும்மா பார்க்குறீங்களா? எதுக்காக? பிளாக் எழுதலான்னு சும்மா மிஷின் ஸ்டடிங். சொல்லுங்க. ஒரு 2 பிளாக் எழுதினேன் சார். ஆரம்பத்தில் ஃபீச்சர் இன்ஜினியரிங் பிளாக் எழுதலான்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதை சும்மா டீம்ல பண்ணோம். அதை சும்மா ஷேர் பண்ணலான்ட்டு. கண்டிப்பாக. எங்கள் டீம் சும்மா எக்ஸ்ட்ரா ஒர்க், இது இன்கம் டேட்டா செட்டு. ஸோ சும்மா ஃபீச்சர்னா என்ன, ஃபீச்சர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுதா சார்? நான் ஷேர் ஆக்சஸ் கொடுக்கணும்ல உங்களுக்கு. ஒரு நிமிஷம். இல்லையா ஷேர் ஆக்சஸ் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, நீங்க பண்ணாதான் இருக்கும். இப்போ இருக்குமே. இந்த வரேன். Yes, okay. Entire screen share. So outlier feature engineering rendu. Good. So methods Let's go slow, go a bit slow.
Data retrieval, okay, processing, feature extraction, features selection, model போறோம், modeling data algorithm, model evaluation and training, deployment, evaluation and training, okay, மறுபடியும் data processing தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம், machine learning algorithm, modeling, data modeling பத்தி பேசுவீங்களா? இல்ல சார், இது வந்து இல்ல சார், இது மிஷின் லேர்னிங் மாடலிங் தான். மாடல் எவாலுவேஷன் அது ஆக்சுவலா இங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்த இமேஜ் ஆக்சுவலி இங்க மாடல்னு இருக்கணும், இம்ப்ளிமெண்டிங் மாடல் இல்ல. அத வேணா நான் ட்ரை பண்றேன் எடிட். Okay, fine. Fine. Now it's really good. The feature and known as the attribute, individual, measure, property of characteristics, mission, feature creation, knowledge of data, correct, domain specific, synthetic, feature transformation, scaling, encoding, good, feature extraction, good. ஒரே நிமிஷம். ஃபீச்சர் கிரியேஷனுக்கு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? ஃபீச்சர் கிரியேஷன் வந்து நம்மளே டொமைன் ஸ்பெசிஃபிக்கா அந்த டேட்டால இருந்து பண்றோம் சார். புதுசா இது வந்து இருக்கிறதுலே நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கம்பைன் பண்ணி இல்லாட்டி புதுசா அக்ரிகேட் வேல்யூ எடுத்து ஒரு ஃபீச்சர் பண்றது, இல்ல கம்பைன் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல சார், அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு. ஸோ அதுதான் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஃபீச்சர் செலெக்ஷன் தான் நம்ம இப்போ பார்த்தோம்ல சார், நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மிஷின் லேர்னிங் மாடலில் அந்த கிரேடியன்ட் டிசென்ட்ல நம்ம பண்ணோம்ல, அந்த மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கிறது. சப்செட்டு அந்த எம்பெடட் மெத்தட்னு சொன்னிச்சு, அது நிறையா சொன்னிச்சு. நான் பேசிக்காக மட்டும் எழுதியிருக்கேன் லைட்டாக. இன்டர்வியூ போகிறவனுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஃபைனல் மினிட் கண்ட்ரோலுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இன்டர்வியூ போகும்போது கடகடன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறம் அந்த ஃபியூச்சர் ஸ்கேலிங் நம்ம பார்த்தோம்ல சார், மின்மேக்ஸ் ஸ்கேலிங், ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங், ரோபோட் ஸ்கேலிங்லாம் நீங்கள் நம்ம ஒரு சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அதான் பேசிக். அந்த கோடை வச்சு தான் நான் வந்து ஒவ்வொன்றா டீட்டெயில்ஸ் எடுத்தேன். இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் நீங்கள் ஒரு டயக்ராம் போட்டிருந்தீங்கல்ல சார், டேட்டா கிளென்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், ஃபீச்சர் செலக்ஷன், அப்புறம் ஐட்ரேட் ஆகும்னு சொன்னீங்கல்ல, திரும்ப ஒரு தடவை அப்சல்யூட் ஆகிடும் இல்லாட்டி மாடல். ஒரு மிஷின் லேர்னிங் ஐட்ரேஷன் கிடையாதுல்ல, அது மாடல் மெயின்டெனன்ஸ் இல்லையா? ஃபீச்சர் ஐட்ரேஷன்ல வரும். அது மாடல் மெயின்டெனன்ஸும் சொன்னீங்க. ஒரு சில நேரம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபீச்சரையும் மாற்றுவோம். யூஸ் கேஸ் நம்ம இப்போ அன்சூப்பர்வைஸ்ட் போனோம்னா அந்த கிளஸ்டரிங் வச்சு திருப்பி மாற்றுவோம். அன்சூப்பர்வைஸ்ட் இஸ் வேற டிஃபரண்ட், என்டையர்லி டிஃபரண்ட், ரைட்டா? கரெக்ட் தான். See, obviously we will change the features. அதுக்கு ஐட்ரேஷன் அப்படின்ற நேமை விட வேற ஏதாவது ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா என்ன பெட்டரா இருக்கும்? சரி சார், நான் பார்க்குறேன், ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் இந்த டெக்னிக்ஸ், இந்த ஒன் ஹாட் கோடிங், பின்னிங், ஸ்கேலிங், இதெல்லாம் அந்த டெக்னிக்ஸு. இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம அந்த சொன்னீங்க கூகுள் மேப், இந்த 0 அண்ட் யூனிட் 1. சரி சார், நார்மலைசேஷன் நம்ம படிச்சோம்ல, 0லேருந்து 1 வரைக்கும் ஸ்கேல் டவுன் பண்ணி கொடுக்கும். உங்க வீடியோல இருந்து தான் எடுத்து அங்கங்க எடுத்து பிட்டா போட்டிருக்கேன். Here's the other advice. என்னோட வீடியோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. Also refer to others, because see, although I refer to a lot of other videos, but என்ன சொல்றது, it's not like I will be right all the time. Yeah, okay. Okay sir. அப்புறம் outliers, Agalya, turn off those notifications. Your screen is being shared and you are recorded. Screen shares completely not the screen. Stop the screen. Okay sir. Stop the screen share first. Yeah, now turn off those notifications. See, the point is these things are going to end up in YouTube and I don't want anyone to see this. சின்ன விஷயமா இருக்கும் நமக்கு, அப்புறம் வந்து எதையா பிடிச்சிட்டு இருப்பாங்க. சரி சார், the notifications. This is data privacy. Okay sir, நான் உங்களுக்கு அந்த ஃபைலை அனுப்பிச்சுடுறேன், பைத்தான் ஃபைலை, நீங்க பாருங்க. That file is good. Now I'll go through. Okay. So since we have talked a lot about data, I also want you guys to understand there are data privacy regulations. HIPAA and GDPR are very major one of them. Okay. GDPR, நம்ம நீங்க ஹெல்த்
healthcare line la HIPAA will also be applicable. Okay. Yes, sir. The HIPAA and GDPR compliances சின்ன விஷயம் கிடையாது. At any given point, if our organization is found to violate this GDPR or HIPAA regulation, they'll be fined, I think, 4% of their global revenue, or 4 million or 40 million, whichever is higher. Okay. So just have a understanding. So okay, இனி வர காலத்துல ஜஸ்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா மட்டும் அந்த வேலைக்கு ஆகாது. ஸோ சின்ஸ் வி ஆர் ஹேண்ட்லிங் டேட்டா, நமக்கு இந்த HIPAA GDPR கம்ப்ளைன்சஸ், SAC கம்ப்ளைன்சஸ் இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும். நாட் மேண்டேட்டரி. சின்ஸ் யூ ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் டெல்லிங் யூ திஸ். Okay. சரியா? அதான் அப்போ முன்னாடி சொல்றேன், டொமைன் ஸ்பெசிஃபிக்கா ட்ரெயின் ஆயிக்கோங்கன்னு சொல்லிட்டு. See, these are the industry trends which are happening. ஓகே, இப்போ நான் பேசிக்கா நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்கறது அதான், HIPAA கம்ப்ளைண்ட் ஆகா, GDPR கம்ப்ளைண்ட் ஆகா. ஹெல்த் கேர் போனாலே they are mandatorily asking for HIPAA, and எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் GDPR mandatory ஆகுது. So it's like data has become very data is the new oil. Whoever has the data is actually ruling. அதனால at any given point, make sure your data is clean. ஓகே, அதனால தான் நான் எப்பவுமே வந்து 2 ஸ்க்ரீன் வச்சிருப்பேன். ஒரு ஸ்க்ரீன் தான் நான் ஷேர் பண்ணுவேன், இன்னொரு ஸ்க்ரீன் will be there, and all my notifications will be turned off. நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இப்போ டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப. இல்ல, இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இந்த ரீல்ஸ் ஷூட் பண்ற பைத்தியம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ரெஸ்டாரண்ட்ல சும்மா உட்காந்து எங்கனையோ ஒரு மூலையில ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அது வாட்டி ரீல்ஸ் ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மொக்க ஆங்கிள் ஷூட் பண்ணி வச்சுட்டு போயிடும். எவனா வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்து ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ரீல்ஸ் ஷூட் பண்ணிட்டு போயிடும். பின்னாடி அங்க அந்த இடத்துல வாட் எவர் மைட் ஹேப்பன், these guys will not be aware, right? Let us assume that someone is என்ன சொல்றது, sitting and eating in the restaurant and he is having a weird combination of food. அவனுக்கு பிடிச்ச ஒரு காம்பினேஷன் அவன் சாப்பிடுறான். இவங்க எல்லாம் பார்த்து உடனே அதை எடுத்து இந்த ரீல்ஸ் விட்டுறாங்க. பின்னாடி உட்காந்து அவன் நின்றுட்டு இருக்கான்ல, அவனை உடனே எடுத்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. which has no consent. அவனோட privacy is getting violated இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். that seemed to be a small thing. நான் ஒரு ரீல்ஸ் தானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும், பட் அங்கே அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால வந்து this data compliance part, உங்களுடைய டேட்டா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அந்த blog எழுதிருக்கீங்கல்ல, also try to bring in the importance of these compliances. அல்லது கம்ப்ளைண்ட்ஸ் தனியா ஒரு blog எழுதுங்க. Okay. You just write a blog and share it with me. I'll validate it, since I've been doing this for more than 5 years. I have a fair idea of HIPAA and GDPR compliance data, but make sure you're moving forward. Since you are in a good experienced position, yeah. While you're thinking about a model, while you're talking about a solution, you are HIPAA and GDPR compliant. Okay, அது வந்து ரெண்டு விஷயம், நம்மளோட லைபிலிட்டியும் குறைக்கும், நம்ம தலைவலியும் குறைக்கும். தேவையில்லாத டேட்டா இல்ல சார், ஸ்ட்ரிக்ட்டா கேட்பாங்க சார். நான் ஒரு இன்டர்வியூ போனா அதுல கேட்டாங்க, HIPAA ரெகுலேஷன் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, எப்படி நீங்க வந்து அப்டேட் ஆவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. Obviously. So இது வந்து the world is moving towards that angle. சரிங்களா? அதனால HIPAA and GDPR வந்து கொஞ்சம் சீரியஸாவே எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே, ஸ்ரீதா நீங்க கவலைப்படாத. HIPAA and GDPRலாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை பத்தி கவலைப்பட்டுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு அதுல வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் யாரையும் காணோம் தெரியல. அதான் 2 பேர் வரலன்ட்டாங்க, பிரணவ் அண்ட் இவரு. ஸ்ரீதர் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ல அதான் யோசிக்கிறேன். இன்னைக்கு தான் நான் வந்து சரி லாஜிஸ்டிக் போகணும், நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். If they are missing, they have to take that class. See, they have to go through the recording. நம்ம என்ன பண்றது? And already நம்ம okay, here's the next thing. Next week I will be traveling for 2 days. Okay sir. Okay, yeah. Monday actually வந்து Tuesday to Friday நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? There's a good chance I may not be able to connect on Tuesday. ஏன்னா மண்டே ஒரு சைட் விசிட் போறேன், அண்ட்
டியூஸ்டேவும் அங்கேயே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ட்ரை டு கனெக்ட், ஹோட்டலில் தான் இருப்பேன். அது ட்ரை டு கனெக்ட் ஓவர். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஐ எம் ஆக்சுவலி இன் கன்னியாகுமரி. பட் ஐ வாண்ட் டு கனெக்ட் ஃப்ரம் கன்னியாகுமரி பிகாஸ் இந்த செஷன்ஸ் கன்னியாகுமரியில் நான் ஒன்று கூட பண்ணவே இல்லை. I really want to sit in my hometown with that limited connectivity. That's how we test the bandwidth. Just mobile on a hotspot மட்டும் போட்டு test the connectivity எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. If connectivity is good, நம்மளால சக்சஸ்ஃபுல்லா செஷன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா வீக்லி 4 days கனெக்ட் பண்றது நம்ம வீக்லி 5 days கனெக்ட் கூட மாத்தலாம். At one day நான் போயிட்டு வர அந்த டிராவல் இருக்கனால தான் we are hesitant. சரிங்களா, பார்க்கலாம். சரி, ஓகே, ஐ எம் ஷேரிங் மை ஸ்க்ரீன். இன்னைக்கு யாருமே வரல, அதனால நம்ம குட்டியா லாஜிஸ்டிக் நீங்க ஜெனரலா அந்த கேட் பூஸ்ட் அந்த அட்வான்ஸ்ல ட்ரீஸ்லாம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போதைக்கு அவ்வளவு தூரம் போக வேணாம். ஓகே ஓகே, but still I got an image which shows you a high level idea. See, cat boost இது எல்லாமே அல்காரிதம்ஸ் தான். அதுல ஜெனரலா சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் அதோட ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரிக்கா இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, மிஷின் லேர்னிங் மாடல வந்து நீங்க 3ஆ பிரிப்பீங்க: சூப்பர்வைஸ்ட் மாடல், அன்சூப்பர்வைஸ்ட் மாடல் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ் மாடல். ஓகே, இது சூப்பர்வைஸ்ட்லயே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும்: கிளாசிஃபிகேஷன் இருக்கும், ரெக்ரெஷன் இருக்கும். ஓகே, நாம இப்ப இருக்கிறதே இங்கதான் இருக்கும், இந்த செக்ஷனுக்குள்ளதான் இருக்கும். ஓகே, நல்லா பாத்தீங்கன்னா this is the section where we are currently operating on. ஓகே, இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். இதுலயுமே நாம புரிஞ்சுக்கிட்டு நாம இப்போதைக்கு கிளாஸ்ல கவர் பண்ணியிருக்கக்கூடிய மாடல்ஸ், குட்டி மாடல்ஸ் எல்லாம் இதுல நிறைய அட்வான்ஸ் மாடல்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் நம்ம வந்து கவரே பண்ணியிருக்கோம். ரெக்ரெஷன் மட்டும் தானே கவர் பண்ணியிருக்கோம். The classification அப்படியே இருக்கு. Okay, now tell me what's the difference between regression and classification? What is the output of a regression? Regression வந்து continuous output, variable output வரும் சார், நம்பர்ஸ் வரும். சரி, regression ஓட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஒரு வேல்யூ வரும் சார், அதானே சார் ரிக்ரெஷனோட. கிளாசிஃபிகேஷன் அவுட்புட்ல வேல்யூ வராதா? அதுல வந்து ஐ மீன் 1 ஆர் பைனரி 1s or 0, எஸ் ஆர் நோ அந்த மாதிரி வரும். இதுல வந்து பர்టిక్యులர் அப்படி இல்லையா? So put it in good words. Classification and regression, what is the difference? இந்த இது முன்னாடி தான ஜூம் பண்ணி காமிச்சீங்க. Look at the screen and understand it. Okay, forecasting, regression. சரி. And classification used to identify fraud detection, I mean customer retention. Classify பண்றதுனா என்ன அர்த்தம்? grouping பிரிக்கிறது. அவ்வளவுதான். Actually splits. This actually predicts. Okay, splits. Okay. ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய மிஷின் லேர்னிங் மாடலோட செட்டப். சிம்பிளா நாம இன்னும் இங்கெல்லாம் வரணும், இப்போதைக்கு அதை பத்திலாம் யோசிக்க வேணாம். சிம்பிளா நம்ம மாடல் வந்து எய்தர் நீங்க ஒரு இன்புட் வேல்யூ கொடுத்து அதை பேஸ் பண்ணி இன்னொரு வேல்யூவோட அவுட்புட் வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன், ஐக்யூ, ஒரு ஸ்டூடெண்டோட ஐக்யூ and a student with CGPA. இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்டோட CGPA நான் கொடுத்தா அந்த ஸ்டூடெண்டோட IQ எனக்கு கிடைக்குமா? இதுதான் என்னது? ரெக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன். இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஒரு வேல்யூ என்கிட்ட இருக்கு. இந்த வேல்யூ எந்த பக்கெட்ல போய் விடும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச கிளாசிஃபிகேஷன் சினாரியோஸ் சொல்லுங்க.
Classification. ரொம்ப சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் சினாரியோஸ். Scenariosனா இப்போ நான் ஹையர் இன்கம் ஆர் லோயர் இன்கம், which level of income, உங்க இமெயிலோட ஸ்பேம், testing disease yes or no, like cancer detection, diabetic detection, yes or no க்கு நிறைய மாடல்ஸ் பண்ணலாம். சரியா? வேல்யூ எடுக்க முடியாது, பட் yes or no is quite easy in early stage. Yeah. So இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பக்கெட் பண்ணி அவுட்புட் கொடுக்கறதெல்லாம் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன்ல பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து அவுட்கம் ப்ரெடிக்ட் பண்றதை நம்ம பத்தி பேசிட்டோம். இப்போ வந்து எப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை குரூப் பண்றது, இதை நம்ம பார்க்க போறோம். இதுதான் கிளாசிஃபிகேஷன்னாலே உங்களுக்கு இதுதான் வரும். அண்ட் கிளாசிஃபிகேஷனோட வெரி பேஸ் ஆர் ஃபர்ஸ்ட் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஓகே, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன், சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட ஈக்குவேஷன் என்ன? அந்த லைனோட ஈக்குவேஷன் y is equal to mx plus c. y equal to mx plus c. கரெக்டா? இதுதான் அந்த பெஸ்ட் ஃபிட் லைனோட ஈக்குவேஷன். ஸோ இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் போட்ட உடனே அது கரெக்டாக போய் அந்த எரர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரும். ஓகே, பட் நமக்கு வந்து குரூப்பிங் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் சிக்மாய்டு கர்வ் இதெல்லாம் சொல்லுவாங்க. சிக்மாய்டு கர்வுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து குரூப் ஆகுது, குரூப்பிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம். சரியா? ஸோ இது இந்த ட்ரிக் வந்து பெர்செப்ட்ரான் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எந்த மாதிரி இதோட குரூப்பிங் இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்த்துக்கலாம். ஓகே, ஒன் நோட்ல இது ஒரு பெரிய மைனஸ். நம்மளால வந்து டிராக் அண்ட் ட்ராப் எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. பட் ஒன் நோட் இல்லைன்னா எனக்கு வேலை நடக்காது. ஓகே, ஸோ அது என்ன சொல்றது, பழகிடுச்சு எனக்கு வந்து அந்த மாதிரி நோட்ல எழுதி இப்படி ஃப்ரீ ஹேண்ட் பழகிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நாம இதை என்ன பண்ணணும், கிளாசிஃபை பண்ணணும். ப்ளூ ஒரு சைடு, கிரீன் ஒரு சைடு. ஓகே, அசியூம் இது வந்து ஒரு டேட்டா பாயிண்ட் which determines something like என்ன வச்சுக்கலாம், ஹையர் இன்கம், லோயர் இன்கம், இல்ல மேல் ஃபீமேல் ஏதோ ஒன்று. சரியா? இப்போ இதை வந்து நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். இதை கிளாசிஃபை பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? இதெல்லாம் ஒண்ணா இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணா இருக்கணும் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் என் டேட்டா வந்து லீனியர்லி கிளாசிஃபையபிளா இருக்கணும். கரெக்டா? என் டேட்டா வந்து நான் எடுக்கிற டேட்டா வந்து லீனியர்லி கிளாசிஃபையபிளா. ஓகே, இது வந்து நான் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா என்னால் கிளாசிஃபை பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அது இருக்கணும். அப்படி லீனியர்லி கிளாசிஃபைபிளா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? கிளஸ்டரிங் பண்ணணும், இல்லை அப்படியே பண்ண முடியாதுல்ல. ஓகே, கிளஸ்டரிங் இஸ் டிஃபரண்ட், கிளாசிஃபிகேஷன் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ்ல we have a linearly classifiable data. நான் இப்படி வந்து ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா என்னால் வந்து லீனியரா அதை கிளாசிஃபை பண்ண முடியும். கேட்டுங்களா? சரி, இது விஷயம் நம்பர் 1. விஷயம் நம்பர் 2, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த லைனை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன்? எந்த லைனை சொல்றீங்க சார்? இந்த லைன், இந்த ஸ்பெசிபிக் லைனை டிரான்ஸ்ஃபார்ம் இதை மூவ் பண்ணணும். இதை மூவ் பண்ணா நம்ம m and b
நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? m சேஞ்ச் பண்ணும்போது it will rotate ஆகும். it will go up and down. ஆமா. What is this c? What is the c? C is intercept there, constant. Yeah. Okay. What is the job of that c? C will job offset. C will act as the coefficient. Offset. Yeah. Offset. Okay. Okay, so that in the m ஓட வேல்யூ 0 ஆனா கூட ஈக்குவேஷனோட அவுட்கம் வந்து 0 ஆகாது. ஏதோ ஒரு பேஸ் ஆஃப்செட் வேல்யூ இருந்துகிட்டே இருக்கும் அட் எனி டைம். ஆமா. கீழ ஒரே லைன்ல வராது x. ஓகே. x இது. சரிங்களா? இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம MICA நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஒரே நிமிஷம், இது ஏன் ஜூம் ஆக மாட்டேங்குது நம்ம ஜூம் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ hope you know how things are இல்லையா? ஓகே, நார்மலா நான் இந்த இதுக்கு வந்து லைனோட ஸ்டாண்டர்ட், இது வந்து ஸ்லோப் பேஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா? இங்க லைனோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ax plus by plus c equal to 0. இதுதான் ஒரு லைனோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஓகே, உங்களை ரெஃபர் பண்ணணும்னா standard equation of a line. Standard equation. Equation of a straight line. நாம போட ஸ்ட்ரெயிட் லைன் அதான் நம்ம அக்செப்ட் பண்ண போறோம் சரியா? ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ax plus by equal to c plus c minus c கோஎஃபிஷியன்ட் தானே. ஸோ நாம வந்து ax plus by plus c equal to 0 எடுத்துக்கிறோம். இது இந்த பக்கம் கொண்டு தான் மைனஸ் c ஆகும். ஈக்குவல் டு 0 நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நாம இந்த லைனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இப்போ forget about the mathematical part. சரியா? ஸோ இப்போ இந்த லைன் ஆக்சுவலி உங்களுடைய இந்த பிளேனை எப்படி என்ன பண்ணுது? இட்ஸ் a 2D பிளேன், ரைட்? அதில் ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த லைன் என்ன பண்ணுது? செப்பரேட் பண்ணுது, ரைட்டா? ஸோ இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாமா? நெகட்டிவ் ரீஜன். அண்ட் ஓகே, ஐ வில் சேஞ்ச் தி கலர். ஸோ இந்த லைனுடைய இந்த பக்கம் இருக்கலாம் நெகட்டிவ் ரீஜன், இந்த பக்கம் இருக்கலாம் பாசிட்டிவ் ரீஜன் எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ என்னுடைய மாடல் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா at what scenario will I say என்னுடைய கிளாசிஃபிகேஷன் மாடல் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்குன்னு? what scenario classification கரெக்ட்டா இத பார்த்து சொல்லுங்க. எந்த சினாரியோல என் மாடல் வந்து ஓகே இந்த மாடல் கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு பாருங்க. பாசிட்டிவா நெகட்டிவ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்க சார். சோ என்னோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடுலயும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடுல இருந்தா என் மாடல் கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்னு நாம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே, சோ இப்போ நாம என்ன சொல்றது, ஒரு டேட்டா பாயிண்ட் ஒரு லைனுக்கு எந்த சைடுல இருக்குன்ற போது அந்த லைன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டே வரும். கரெக்டா? அப்பதான் எனக்கு வந்து என்ன ஆகும், மாடல் பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டா கிளாஸிஃபை ஆகிட்டே வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து
ஏன் தெரியல, என்னால ஜூம் பண்ண முடியல. அது மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். இதுல எல்லாம் மேக்ஸிமைஸ் ஆச்சு, இதெல்லாம் மேக்ஸிமைஸ் ஆகுது. ஏன் இதுல ஆக மாட்டேங்குது தெரியல. மேபி ஐ டூ சம்திங் ராங். சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய இந்த லாஜிஸ்டிக் ரிவிஷன் பர்செப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே இதுலயும் பார்த்துருப்போம். பெஸ்ட் ஃபிட் லைன் போடும்போது பார்த்துருப்போம், ஏதோ ஒரு ரேண்டம் பாயிண்ட்ல இருந்து எடுத்து எரவை கம்மி பண்ணி கொண்டு வருவோம், ரைட்? சிம்பிள் லீனியர் ரிகர்ஷன்ல பெஸ்ட் ஃபிட் லைன் எங்கேயோ போடுவோம், போட்டுட்டு எரர் எப்படி இருக்குன்னு பார்த்து கிரேடியன்ட் டிசென்ட் வழியா நம்ம ரேண்டமா குளோபல் மினிமம் அப்ரோச் பண்ணுவோம், கரெக்டா? இங்கே அதே மாதிரி தான் பண்ணுவோம். வெரி டிஃபரண்ட். ஓகே, ஒரு லைன் போட்டு அப்படியே தள்ளி வந்து கண்டுபிடிக்கிறது சார். சோ லெட் அஸ் சே நான் இந்த இடத்துல ஒரு லைன் போடுறேன். இப்போ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் கரெக்டா கிளாஸிஃபை ஆக தப்பா கிளாஸிஃபை ஆக? இல்ல சார், எல்லாமே ஒரே சைடுல இருக்குல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே. நம்ம என்ன அசியூம் பண்ணிருக்கோம், இந்த சைடு வந்து இந்த லைனுக்கு பாசிட்டிவ் அசியூம் பண்ணிருக்கோம், இந்த சைடுல வந்து நெகட்டிவ் அசியூம் பண்ணிருக்கோம். அண்ட் ப்ளூ கலர்ஸ் எல்லாமே நெகட்டிவ், கிரீன் எல்லாமே பாசிட்டிவ். அப்ப இப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் மூவ் பண்ணா கரெக்டா? இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்றேன், ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்றேன். என் லைன் இங்க இருக்கக்கூடிய லைன் இங்க வந்துருச்சு, அதுவும் தப்பு. என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடுல எல்லா டேட்டா வந்து பாசிட்டிவ் சைடுல இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி என்னால் ரேண்டமா நான் வந்து லைனை போட்டு எடுக்க முடியும், அல்லது ஏதோ ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும், ரைட்டா? ஸோ இந்த லைன் இந்த இடத்துல கணக்கு வச்சுக்கோங்க. இந்த லைனை நான் ஒவ்வொரு பாயிண்டையும் பேஸ் பண்ணி நான் வந்து இதை மூவ் பண்ண போறேன். ஓகே, இந்த 2 பாயிண்டையும் கணக்கு எடுத்துக்கோங்களேன். இந்த 2 பாயிண்ட் மட்டும் நீங்க கணக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லும், ஓகே ப்ரோ நீ வந்து வந்துருச்சு சார். sometimes these tools are like, I don't know, they have their own mind. ஸோ ஏன்னா இந்த மாதிரி சின்ன இதாக வச்சுலாம் நம்ம ட்ரெயின் பண்ண முடியாது, உங்க சொல்லிக் கொடுக்கும்போது கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, ஸோ இப்போ நான் வந்து ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் போடும், இந்த இடத்துல லைன் இருக்கு, சரியா? இப்போ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் அந்த இது கேட்குறேன், இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் கேள்வி கேட்குறேன். ஓகே, இந்த பாயிண்ட் கிட்ட நான் கேட்குறேன், ஏய் நீ கரெக்டாக கிளாஸிஃபை ஆகிருக்கியா இல்லையான்னு. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லும், இல்லைன்னு சொல்லும். இந்த பாயிண்ட் கிட்ட நான் கேட்குறேன், கரெக்டாக கிளாஸிஃபை ஆகிருக்கியா இல்லையான்னு. இந்த பாயிண்ட் என்ன சொல்லும், பாசிட்டிவ் சைடு தான் சார், கரெக்டாக தான் நான் கிளாஸிஃபை ஆகிருக்கேன்னு சொல்லி இது கரெக்டாக கிளாஸிஃபை ஆகலன்னு சொல்லும். நான் என்ன பண்ணுவேன், என் லைனை அப்போ இதுக்கு 2க்கும் நடுவில் கொண்டு நான் இப்போ நான் இந்த 2 டைம் கேட்பேன், நான் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிருக்கேன் நான் ஒன்னு சொல்லிட்டேன். எஸ், ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் ரேண்டமா எடுப்போம், இந்த பாயிண்ட் எடுப்போம், இதுகிட்ட கேட்பேன் நான் ஒன்னு கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிருக்கேனா, அது will say yes. இந்த மாதிரி குள்ளே நான் இந்த பாயிண்ட் எடுக்கிறேன், ஓகே, அது என்ன சொல்லும், இல்ல நீங்க தப்பா கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என் லைனை நான் இந்த 2க்கும் நடுவில் கொண்டு வந்து போடுவேன். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்லாம் கேட்கறேன், நீ கரெக்டா கிளாஸிஃபை ஆயிருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட் கேட்கறேன், நீ கரெக்டா கிளாஸிஃபை ஆயிருக்கியா? எஸ். ஸோ மறுபடியும் நான் வந்து இப்படி மூவ் பண்ணேன்னா மறுபடியும் தப்பா கிளாஸிஃபை ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு தான் நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிளாஸிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேஷன் அண்ட் மூவ்மெண்ட் ரெண்டையுமே பண்ணணும், சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நான் கேட்குறேன், நீ தப்பா கிளாஸிஃபை ஆயிருக்கு, ஆனால் ஈவெண்ட்டை கேட்கும்போது நான் கரெக்டாக தான் கிளாஸிஃபை ஆயிருக்கேன்னு சொல்றான். ஸோ லைனை மூவ் பண்ணாம we will just rotate the line. புரியுதா? லைனை அப்படியே நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்ன ஆகுது, இப்போ நீங்க கேட்குறீங்க எந்த பாயிண்ட் கேட்டாலும் நான் கரெக்டாக கிளாஸிஃபை ஆயிருக்குன்னு சொல்லுது, ரைட்? எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டாக கிளாஸிஃபை ஆயிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், ஓவர் ஃபிட்டிங் சார்.
ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆயிடும். பட் நீங்க ஓவர் ஃபிட்டிங் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கிரீன் கலர் டேட்டா பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கலாம். ஓகே, ஒரு மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு வர்ற வரைக்கும் யூ கேஸ் கேன் டூ திஸ் ஐட்ரேஷன்ஸ். சரியா? நம்ம ஈபாக்ஸ் வந்து மெஜாரிட்டி வேல்யூஸ் செட் ஆகிற வரைக்கும் போடலாம். ஓகே, எல்லா பாயிண்ட்டும் பெர்ஃபெக்டாக நீ கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்ற மேண்டேட் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷன்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி ரேண்டமா ஒரு இடத்துல எடுத்து நம்ம பண்றோம். ரைட்டா? எல்லாம் மோஸ்ட்லி மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாமே அப்படிதான் ஆகும். ரேண்டமா எங்கே ஆரம்பிப்போம், ஒவ்வொன்றையா நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி we will try to figure out the best. ரைட்டா? ஸோ லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஈபாக்ஸ் வந்து 1000 தான் ரன் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ரன் 10,000. எவ்வளவு வேணுமோ நீங்க ரன் பண்ணிக்கலாம் until you get the proper value. சரியா? the base வேற என்ன இருக்கு? பேசிக்கா அவ்வளவுதான். சரியா? இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணா மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எல்லாம் வரட்டும், வந்ததுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே சார். ஓகே ஸோ லாஜிஸ்டிக் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் வேற நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் அபவுட் லைக் ப்ராபபிலிட்டி பேஸ்ட். ரைட்டா? இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பேசணும். இந்த ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பேசணும் இல்லையா? இதை மட்டும் நம்ம வருது பார்த்துக்கலாம், எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் என்னுடைய ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ என்னுடைய லைன், இதுதான் என்னுடைய லைன் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி. நம்ம எல்லாருக்கும் சியை மாத்தினா என்ன ஆகும்? சிஎம் மாத்தினா இன்டர்செப்ட் parallel lines வேல்யூ மாறும். இப்போ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ இல்லையா? நான் சி அப்படியே வச்சுக்கிறேன், இதுதான் என்னுடைய சி வேல்யூ. சி அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ஏயோட வேல்யூ மட்டும் நான் மாத்துறேன், என்ன ஆகும்? ஏ மாத்துனீங்கன்னா அப்படியே ஸ்லோப் வந்து ரொட்டேட் ஆகும் சார். சி அல்ல, ஏ பேஸ் பண்ணி இந்த லைன் மூவ் ஆகும். இப்போ பிஏ மாத்தணும் அப்படின்னா பிஏ பேஸ் பண்ணி இந்த லைன் ரொட்டேட் ஆகும். ஓகே, எஸ். Give me 1 second. Let's write this. Let's 3y plus 5 equal to 0. இது என்னுடைய லைன். இப்போ இதுல இருந்து நம்ம மல்டிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ண போறோம். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், சிஏ சேஞ்ச் பண்றேன். குறைஞ்சிருக்கு. ஓகே, சிஏ கம்மி பண்ணும்போது லைன் இஸ் மூவிங் அப், சிஏ இன்க்ரீஸ் பண்ணும்போது லைன் இஸ் மூவிங் டவுன். ஸோ இந்த நம்ம ரொட்டேஷன் இல்லை, ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல அதோட மூவ்மெண்ட் வேரியேஷன் இருக்கு. இன்டர்செப்ட் சரியா? ஒய்ல. ஆமா. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்க போறோம். எக்ஸோட வேல்யூ மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இவங்கிறத 4 இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஒய்யோட இன்டர்செப்ட் அப்படியே இருக்கு. It got rotated in the x-axis. Okay. X மட்டும் கொடுத்தோம்னா x-axis டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. ஏயோட கோஎஃபிஷியன்ட் மாத்த x-axis டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. இதே ஆக்டிவிட்டியை நம்ம y-ல பண்ணலாம். டைரக்ஷன் y-ல பண்ணலாம். 5y பாருங்க,
எக்ஸ் அப்படியே தான் இருக்கு, ஒய்யோட ஆங்கிள் மூவ் ஆகும். அப்ப இன்டர்செப்ட் சி மாறுமா சார்? சி வேல்யூ கீழேயும் போகல, சி கான்ஸ்டன்டா தான் இருக்கு, மேலையும் கீழேயும் போல ரொட்டேட் ஆகுது. எக்ஸ் கான்ஸ்டன்ட் பாயிண்டா வச்சு ஒய்ல ரொட்டேட் ஆகுது, ஒய்ய கான்ஸ்டன்ட் பாயிண்டா வச்சு எக்ஸ்ல ரொட்டேட் ஆகுது. ரெண்டையுமே கான்ஸ்டன்ட் வச்சீங்கன்னா சி வந்து அப் அண்ட் டவுன் உங்க லைனை கொண்டு போகுது, மேலையும் கீழேயும் போகுது. இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வச்சுதான் நம்மளுடைய இந்த வேலை நடக்கும். நான் மேல போறதா, கீழே வர்றதா, ரொட்டேட் ஆகுதா, லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகுறதா, இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேலை நடக்கும். சரியா? இதுதான் வந்து நம்மளுடைய பெர்செப்ஷன் ட்ரிக். இந்த பெர்செப்ஷன் ட்ரிக் வந்து மேத்ஸ்ல எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இட் வில் பெட்டர் இஃப் எவ்ரிஒன் இஸ் தேர். ரைட்டா? we'll try to put that in the group. நாளைக்கு இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இல்லைன்னா எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். This is something recording will not help much. எனக்குமே ரெக்கார்டிங் வந்து அவ்வளோ ஈஸியாக ஹெல்ப் ஆகலை. ஏன்னா அதில் கொஞ்சம் பிரணவ் கேவி எப்போ ஜாயின் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் நான் ஏதோ ரேண்டமாக பார்த்தேன், தூங்கிட்டான் போல இருக்கு. சரி, பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி தான் நம்மளுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் நடக்கும். என்ன தூங்கிட்டியா பிரணவ்? சார் ஆமா சார், 2 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 5 மணிக்கு அலாரம் வச்சேன், பட் முடியல. 6 மணிக்கு தான் முழிப்பு வந்துச்சு, உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். சாரி சார். இல்ல, எனக்கும் நைட்டு தூக்கம் இல்லை. I also slept only by 12:30. Okay, but நிறைய I normally don't like these breaks. என்னன்னா I'm working on a few things which has a lot of variables. வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அது வந்து ஒரு எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ரைட்டா? அது வந்து கரெக்டாக முடிக்கிற வரைக்கும் I'll be like World War III அகல்யா சைடுல World War III ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. கவலையப்படாதீங்க. அதுக்கிட்ட பாத்தீங்களா, நல்லா சேஃபா விடியக்கால 5:30 வைக்கிறது. காலையில என்னால எந்திக்க மாட்டாங்க. இட்ஸ் ஓகே. சரியா? அட்லீஸ்ட் உங்களுக்காவது ஒரு பையன் ஒரு பொண்ணு பரவாயில்ல. என்ன, எனக்கு 2 பொண்ணுங்க. என்ன, நான் சமாளிக்கிறது 3 பேரை சமாளிக்கணும். 3 கேர்ள்ஸ். ஆமா, என் கதை தெரியுமா? என் பொண்ணு 1.5 வயசா இருக்கும் போதே வந்து அவங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் கம்மலுக்கு சண்டை வரும். இவ 1.5 வயசு தான், அது 27 வயசு. கம்மலுக்கு சண்டை விட்டு இருப்பாங்க, என் கம்மல் டப்பால அவ கையை வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சண்டை தான் எங்க வீட்டுல நடக்கும், என் பொண்ணுக்கு எனக்கும். நிப்பாட்டுறீங்களா கொஞ்சம் சண்டையா, கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் பாரு. இல்ல, ஆக்சுவலி வந்து என்ன சொல்றது, நீங்களாவது 2 பேர் தான். என்ன அடுத்துள்ளது வந்துச்சுன்னா 3 பேர். உங்களோட டெசிஷனே ஒர்க் அவுட் ஆகுது சார். எல்லாமே மெஜாரிட்டி விங்ஸ் ஆயிடும். மெஜாரிட்டி அவங்க டெசிஷன் ஆயிடும். ஆக்சுவலா நான் இப்ப டிசிஷன் எடுக்கிறதே இல்லையே. நான் மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ கிளியர்லி டெக்னிக்கல் சைடு ஃபுல்லா நானு, நான் டெக்னிக்கல் சைடு ஃபுல்லா நீ பாத்துக்கோ. எங்க வீட்டுல என்ன சொல்றது, I spend more time doing this kind of research and stuff. அதனால வந்து அங்கிட்டலாம் பார்க்கறதுக்கு நம்ம டைமே கிடையாது. வாட் எவர் யூ டூ, இல்லைன்னா நோ. எஸ், ரைட்டா? ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சுக்கிட்டா பிரச்சனையே வராது. 2 பேரும் சேர்ந்து பண்ணாதான் கொஞ்சம் சண்டை வந்துடும். என்ன, see there is this thing called competitive advantage and comparative advantage. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கரெக்ட்டா தெரியல சார். இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் எக்ஸாக்ட் மீனிங் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டாலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அண்ட் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகே, லெட் அஸ் சே இந்தியா இருக்கு, யுஎஸ் இருக்கு, சைனா இருக்கு.
Okay, India can produce 1 kilogram of rice in 20 rupees. Okay, one pen for 40 rupees and one CD player for 1600 rupees. சேம் யூஎஸ்க்கு வந்தீங்கன்னா 1 kg ரைஸுக்கு வந்து அவனுக்கு வந்து 40 rupees ஆகுது. ஓகே, ஒரு பென் தயாரிக்க அவனுக்கு வந்து 60 rupees ஆகுது. ஆனால் ஒரு சிடி பிளேயர் ஓகே ஒரு சிடி பிளேயர் தயாரிக்க he is taking 1200 rupees. ஓகே, சைனாவுக்கு 1 கிலோ ரைஸ் தயாரிக்க 80 rupees ஆகுது. பென்னுக்கு வந்து he is taking 10 rupees. ஒரு சிடி பிளேயருக்கு வந்து 2200 rupees ஆகுது. Just understand or imagine this matrix alone. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதுமா இந்த மேட்ரிக்ஸா? நான் என்னோட MBAல அந்த 2 வருஷத்துல படிச்ச உருப்படியான ஒரே ஒரு டாபிக், தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஸ்ரீனிவாசலு, ரைஸ், இது பென்னு, இது சிடி பிளேயர். ஓகே, இப்போ இந்தியாவை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்தியாவே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணா இந்தியாவோட டோட்டல் காஸ்ட் என்ன வருது? இந்தியாவே ப்ரொடியூஸ் பண்ணா 610 1660 to 2000 1680 600 okay 60 rupees வருது. 1660. ஓகே, 1660 rupees இந்தியா மட்டுமே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா, சரியா? இப்போ யூஎஸ் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா 1300. 1300. சைனா மட்டுமே ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா 2290. 2290 rupees. இதுதான் ஆக்சுவல் காஸ்ட், சரியா? இப்போ இதை எப்படி நம்ம வந்து ஆப்டிமைஸ்டா கொண்டு வர்றது? இந்தியாவோட கேஸ்ல இதை எப்படி ஆப்டிமைஸ்டா கொண்டு வர்றது? யூஎஸ் கிட்ட சிடி வாங்கணும், சைனா கிட்ட பின்னு வாங்கணும். எக்ஸாக்ட்லி. இப்போ இந்தியா கேஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ரைஸ் இந்தியால இருந்து வந்ததுன்னா எவ்வளவு காஸ்ட்? 20 kilograms. சிடி பிளேயர் யூஎஸ்ல சிடி வந்து யூஎஸ்ல இருந்து வருதுன்னா 1200 rupees. 1200. ஓகே, சைனால இருந்து பென் வருதுன்னா 10 rupees. 10. அப்போ உன்னோட ஓவரால் காஸ்ட் எவ்வளோ? 1230. ரைட்டா? யூஎஸ்க்கு அதே மாதிரி பாருங்க. இந்தியால இருந்து ரைஸ் வாங்கினா பெட்டர். சோ இந்த இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. திஸ் இஸ் ஹவ் த குளோபலைசேஷன் ஆக்சுவலி ஒர்க். இப்போ உனக்கு இந்த காஸ்ட் வருது, உனக்கு இந்த காஸ்ட் வருது, உனக்கு இந்த காஸ்ட் வருது. நாம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், எல்லாரோட ஆவரேஜ் காஸ்டும் டவுன் ஆயிடும். அப்படி சேம் லாஜிக் ஃபார் யூஎஸ். சேம் பிரைஸ் தானே வரும். அப்படியே the same logic for China. எல்லாருமே everyone wins. So இது வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு எதுல காம்பிடன்ஸ் இருக்கு? ஓகே, இப்போ வந்து சைனா பிளேல இல்ல, 2 பேர் தான் இருக்காங்க, இந்தியா அண்ட் யூஎஸ் மட்டும் தான் இருக்காங்க. This will be comparative advantage. ஓகே, 2 பேர் தான் இருக்கான், அவன்கிட்ட வாங்கினா எனக்கு பெனிஃபிஷியலா இல்லையா? ஓகே, எல்லாத்தையும் பார்க்காம அவ்வளவுதான், சரியா? இப்போ நான் ரைஸ் இது சிடி பிளேயர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பதிலா அவன்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். பட் பென் அண்ட் ரைஸ்ல அவனோட நான் பெட்டரா இருக்கேன். தட் இஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், ரைட்டா? இவனும் அதே மாதிரி தான், சிடியை நானே வச்சுக்கிறேன்ப்பா, உன்கிட்ட வந்து பென் அண்ட் ரைஸ் நான் வாங்கிக்கிறேன். 2 பேருக்கும் ப்ராஃபிட். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா நிறைய பேர் இருக்காங்க, அதுல நான் யாரு எதுல காம்படிட்டிவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு, சரியா? That's how China became the manufacturing house of the whole world. ஏன் பிரேக் பண்ண போறாங்க? என் லைஃப்ல நான் எப்பவுமே காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பார்த்து தான் ஒர்க் பண்றது. நமக்கு எதுல காம்பிடன்ஸ் இருக்கு, நமக்கு எது வரும், நமக்கு எது நல்லா வரும், எல்லாமே வரும்.
எல்லாமே வரும். நமக்கு பிடிக்கிறது எது, நமக்கு எது நல்லா வரும். நல்லா வரும். இப்ப டேட்டா சயின்ஸ் எனக்கு நீங்க உட்கார வச்சு மிஷின் லேர்னிங் மாடல் போட்டு பைப்லைன் மேனேஜ் பண்ண சொன்னா பண்ண முடியாதான்னா முடியும், கண்டிப்பா முடியும். எனக்கு சந்தோஷமா பண்ணுவேனா, என்ஜாய் பண்ணுவேனான்னு கேட்டா கிடையாது. ஸோ அப்ப நமக்கு என்ன வரும்? எனக்கு டேட்டா சயின்ஸ் சொல்லி கொடுக்க தெரியும், எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும், ட்ரைனிங் ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் மை காம்பிடன்ஸ். சரியா? So businesses fail when they understand this, when they fail to understand this. Best example வந்து இப்போ ஓலா எலக்ட்ரிக் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓலா ஸ்கூட்டர்ஸ் இந்தியால நிறைய இடத்துல தீப்பிடிக்குன்னு சொன்னாங்களா? ஓலா வந்து ஆக்சுவலி வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனி. ரீசெண்டா ஒரு சாஃப்ட்வேரை வச்சு கேப் டிரைவர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருந்தான். அதோட நிப்பாடி இருக்கலாம். He get into the manufacturing side. அவனோட காம்பிடன்ஸ் பேட்டரி மேனுஃபேக்சரிங் கிடையாது. But he tried to do that. பேட்டரிஸை இம்போர்ட் பண்ணிட்டு அதை மிஷின் அதை உன்னுடைய பைக்ல ஃபிட் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு நமக்கு வந்து இதா இருந்தது. அவனே பேட்டரி பண்ணிடலாம், அவனே பேட்டரி பண்ணி அவனே ஸ்கூட்டர் பண்ணி எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஸ்கில்டு. So now you know Ola is in trouble, right? கிட்டத்தட்ட 5 lakh vehicles மேல ஷோரூம்ல ஸ்டாக்னட் ஆயிருக்கு. EVsல ப்ராப்ளம் இருக்கு, I accept, but core competence, உங்களோட காம்பிடன்ஸ் லெவல் என்ன அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். There are a lot of companies which fail when they fail to understand this competitive and comparative advantage. Byju's is best example. An education company which decided to go aggressive on marketing, spent tons and tons of money, millions and millions of money, billions they burned. Okay, யார் அமிதாப் பச்சன் என்ன, ஷாருக் கான் என்ன, ரஃபேல் நடால், அந்த கோவிட் டைம்ல நல்லா போச்சு சார். அதே எக்ஸ்பெக்டேஷன் தான். So they failed to understand their competency. Their competency was to make money or make good educational content. இன்னைக்கும் Byju's ஓட educational content good. No one can say no. Their business model was wrong. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாங்க சடன்லி. அதான் அது நம்ம கிரைசிஸ் டைம்ல வந்த மாடல் வாஸ் ராங். இல்ல இன்னைக்கு நான் சொல்றேன்ல, மத்த ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கும் நமக்கு உள்ள டிஃபரன்ஸ் அதான் நான் சொல்றேன்ல. Their business model is wrong. They are playing the game of premium. ஒரு பர்சன் அவனுக்கு வந்து இப்போ உனக்கு 1 லட்சம் வேணுமா, அவன் என்ன சொல்றான், 2 பேர் வா, ஆளுக்கு 50,000 கொடு, எனக்கு 1 லட்சம் போதும். Right? But education is not supposed to work like that. இன்னைக்குள்ள டெக்னாலஜி வேர்ல்டுல you are making effort once. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா நான் யூடியூப்ல போட்டாலும் எனக்கு ஒரே எஃபோர்ட் தான். I'm not going to sit and record again. ஓகே, இன்னைக்கு லீவ்ல வராதவங்க பாத்துக்கிறதும் இதே வீடியோவை பார்த்துட்டு they can learn. Right? So அதுதான் என்ன சொல்றது, அது என்னுடைய core competence. Right? I can understand that these are the things I can do. These are my core competence. I can understand your business model. I can do competitor analysis, SWOT analysis. Right? I can understand a model, design it, and make you implement. I don't like to implement. Oh, you don't like operational stuff. Okay. See, the point is, I love coding. Coding is like a drug for me. There are days where I have continuously sat and coded 18 hours. இந்த 4 கிழமை போற தெரியாம கோட் அடிச்ச நாட்கள்லாம் உண்டு. அந்த விர்ச்சுவல் ஸ்டாக் மார்க்கெட் அப்ளிகேஷன் ஒன்று நான் எப்போ காமிச்சிருக்கேன். ஓகே, அந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது என்ன சுத்தி. ரைட்டா? ஆல்மோஸ்ட் லைக் 1 week I spent on that. அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லி அதை நான் நிப்பாட்டி வச்சோம். ஓகே, that application, அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணும்போது என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, okay, why don't we give a system to the general public where they can come and do something similar to what they are doing in the stock market, so they don't lose money. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல என்னன்னே தெரியாம போய் காசை போட்டு லூஸ் பண்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இதை ஒரு ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோ. நீ காசெல்லாம் கட்ட வேணாம், ஜஸ்ட் லாகின் பண்ணி அதிலே ஒரு டம்மி கரன்சி இருக்கும். ஆட்டோமேட்டடா அது வந்து நான் கரன்சி கேஷ் ஃப்ளோ நான் வந்து ஒவ்வொரு மாசமும் உனக்கு இவ்வளவு கேஷ் ஃப்ளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் செட், அதை இன்வெஸ்ட் பண்ணு, உன்னோட போர்ட்ஃபோலியோஸை ட்ராக் பண்ணு. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தீஸ் திங்ஸ் ஒர்க். அதுக்கப்புறமா போய் ஆக்சுவல் மணியை போடு அப்படிங்கிறது அதோட தாட் ப்ராசஸாக இருந்தது. Since I was into the finance domain,
I am. Okay. Even today, I spent at least 1 or 2 hours understanding or looking at those stock market related news, investment trends, இதெல்லாம். So that is my competence. Okay. So, okay, why did we come to competitive and comparative advantage? இந்த டிஸ்கஷனுக்கு ஏன் வந்தோம்? ஆமால சார், நீங்க ஏதோ கேட்டீங்க அந்த ஃபேமிலி வைஃப் ரிலேட்டடா நீங்க டெக்னிக்கல் பாத்துக்கிறீங்க, அவங்க நான் டெக்னிக்கல் பாத்துக்கறாங்க. Family, splitting the responsibility, right? Again, competitive and comparative advantage. டீசெண்டா போயிடலாம். உனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும். நீ இந்த வேலையை பார்த்துக்க, நான் இந்த வேலையை பார்த்துக்க, அவ்வளவுதான். ஜென்டில்மேன் பாலிசி எங்க வீட்லயே அப்படிதான். Obviously, நீ அடிச்சா நான் கேட்க மாட்டேன், நான் அடிச்சா நீ எனக்கு கேட்காத. பிரச்சனை நமக்குள்ள வராது. கிட்ஸ் ஓரியன்டா சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்குள்ள சண்டை வரும், அதுதான் வருமே தவிர மத்தபடி மத்த பிரச்சனை எல்லாம் ஆஃப்டர் சர்டன் பீரியட்க்கு அப்புறம் எல்லாம் ஆஃப்செட் ஆயிடும். இந்த ஒரு ஸ்பிளிட் வந்துட்டாலே வேலை முடிஞ்சது. அந்த ஃப்ரீடம் கொடுத்து உன் வேலை இது உன் வேலை, நீ பாத்துக்கணும் விட்டுறணும். ஆமா ஆமா. ஆனா அப்படி விட்டுட்டு நீங்க போய் நோண்ட கூடாது. என்ன இது இப்படி பண்ணிருக்க, இது இப்படி பண்ணிருக்கலாம்ல, அந்த நோண்ட வேலையை கூட விட்டுட்டு அவ்வளவுதான். உன் வேலை இன்னைக்கு சாம்பார்ல உப்பு இல்லையா, உப்பு இல்ல, அவ்வளவுதான். என்ன accept and move on. அதுக்கு 6 வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த ஞாபகம் எல்லாம் வருது. You just accept and move on. இன்னைக்கு உப்பு இல்ல, பரவாயில்ல, உப்பு இல்ல, அவ்வளவுதான். குடிக்கலையா, இங்க வீட்டுல 2 இட்லி தின்னுக்கோ, வெளியே அங்க போய் 4 புரோட்டா தின்னுக்கோ, அவ்வளவுதான். that is how things are moving. இல்ல ஆபீஸ்லயுமே இதே கதை தான் நடக்கும், ரைட்டா? இன்னைக்கு அவன் வந்து இன்னைக்கு இதுதான் நடக்க போகுது, அவன் வந்து கத்த போறான், அவ்வளவுதான். You can't do much about that beyond a point, right? Sorry. So let's forget about the gyan and everything. So basically, நம்ம logistic regressionல இந்த மாதிரி தான் பண்ண போறோம். நாளைக்கு we will do the mathematics associated to it. சரியா? என்ன மேத் இருக்கு, என்ன ஏது, அந்த full set நாளைக்கு வந்து we will get it done. And so நான் வந்து இந்த வாரம் இந்த லாஜிஸ்டிக் முடிக்கலாம்னு நினைச்சேன். I think we may take one more day. Okay sir. Okay. So we may take one more day to complete. In a perception trick or mathematical or geometrical intuition நம்ம என்ன முடிக்கல. Okay, இன்னும் sigmoid perception trick புரிஞ்சிச்சுனாலே சிக்மாய்ட் உங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிடும், ரைட்டா? ஜியோமெட்ரிக்கல் இன்ட்யூஷன் வரை நம்ம மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் வந்து சிக்மாய்டுக்கு தான் நம்ம பண்ணுவோம். டெரிவேட்டிவ்ஸ்லாம் சிக்மாய்ட் மட்டும் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இட் வில் பி ஈஸி. ரஸ்மி, இது வந்து பெர்செப்ட்ரான் இதெல்லாமே வந்து டீப் லேர்னிங்ல வராத, மிஷின் லேர்னிங்லயே வந்துரும். இதுதான் பேஸ் தம்பி. இல்ல இல்ல, எல்லாமே இங்க இருந்தா ஆரம்பிக்குது. கோலம் புள்ளி இங்க தான் போடுறாங்க. பைபிள் மேல வந்து எழுதி கொடுத்ததா என்ன? இல்ல இல்ல, மிஷின் லேர்னிங் குள்ள தான் டீப் லேர்னிங் வருது. உள்ளலாம் இல்ல, இங்க இருந்து எவால்வ் ஆகி போனா. see, that is what every single thing is connected. இதெல்லாம் சேர்ந்து டெசிஷன் பண்ணி திங்க் பண்ணி நியூரல் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி தான் அந்த 3 திங் பண்ணி தான் அடுத்து NLP அப்படிதான் போகுது. ஆக்சுவலா இதுதான், இது தெரிஞ்சதுன்னா அது கொஞ்சம் கோரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். Why do you think I'm spending so much time explaining the basics over here? Because again எங்க போனாலும் இப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் தான், அதுல எல்லாம் கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இவர் நம்ம லாஸ்ட் 21 நாள் நம்ம செஷன் பண்ணியிருக்கோம். 21 டே செஷனை எடுத்து பாரு, எல்லாமே y = mx + c ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஆமா, சரியா? லாஸ்ட் ஃபங்க்ஷன்னா சம்மேஷன் ஆஃப் i = 1 to n yi - y hat whole squared ல இருந்தா நம்ம ஆரம்பிச்சோம் எல்லாத்துக்குமே. ஆமா சார். ஹையர் ஆர்டர் டைமென்ஷன் போனா அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போயிருப்போம். பாலினாமியல் ரெக்ரெஷன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போயிருப்போம். பட் எல்லாத்தையுமே you would have started from y = mx + c. கரெக்ட் சார். ரைட்டா? மூவிங் இதுவும் அதே தான்டா. இங்க பாரு, நீ லேட்டா வந்துட்ட, இங்க நான் எங்க இருந்து ஆரம்பிச்சுக்கேன் பாரு, y = mx + c. எஸ், இங்கேயும் y = mx + c. அதேதான், y = mx + c லைனோட ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம எடுத்துறோம். ஆமா, y = mx அது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு எடுத்தோம். இங்க நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எடுத்துறோம். ஓகே, சரியா? எல்லாமே ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிச்சதுதான்.
இட் எவால்வ் ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி நம்ம மாடல்ஸ் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னும் நாம இன்னும் 2 வருஷம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் 2 வருஷத்துல முடிச்சிடலான்னு. நான் மிஷின் லேர்னிங் எண்டுக்குள்ள போறதுக்குள்ள இன்னொரு 10 மாடல் வந்து உட்காந்துருக்கும். பாசிபிலிட்டி மிஷின் லேர்னிங்ல வர பாசிபிலிட்டி இல்ல, டீப் லேர்னிங்ல வர பாசிபிலிட்டி இருக்கு. ஆர் டீப் லேர்னிங்ல கூட வராம ஏஐல வர பாசிபிலிட்டி இருக்கு. ஏஐல தான் சார் வரும், இனிமேட்டு டீப் லேர்னிங்லாம் வராது. ஐ மீன் ஏஐல வந்து ஏஜிஐ அது மாதிரி ஏஐ தான் அடுத்தது. So like I said, this is what I told you. Few of you guys first earlier நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது you guys asked சிலபஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. I clearly told you, உனக்கு படிச்சது போதும் என்னைக்கு நீ முடிவு பண்ணா எனக்கு சிலபஸ் க்ளோஸ் ஆகுது, நீங்க போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். Yes, I am not trying to stop. See, the point is I am also learning. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு உட்காரும்போது I am also learning a lot. ரைட்டா? படிக்கும்போது நான் ஒரு விஷயம் மட்டும் தான் படிப்பேன், பட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு உட்காரும்போது I am learning like 10 different things. Right? அதனால வந்து I am not planning to stop it at any given point. I have decided, okay, 3 hours every day data science-க்கு நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. You decide, okay, படிச்சது போதும், இவ்வளவுதான் நமக்கு டேட்டா சயின்ஸ் போதும், நீங்க முடிவு பண்ணீங்கன்னா you can drop off at any point. Okay, I don't have a fixed course plan at all. Probably 6 months down the line, I am planning to initiate a new batch. இந்த தடவை நம்ம பேட்சா இனிஷியேட் பண்ணல, நம்ம ஏதோ யார்ட்டையும் சொல்லி இதெல்லாம் பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஸ்டார்ட் பண்ண. கிருஷ்ணா வந்தா, கிருஷ்ணா கட்டா கல்யா வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தரா நீங்க வந்தீங்க. ரைட்? அடுத்த தடவை ஐ பிளான் டு ஸ்டார்ட் இட் அஸ் a batch. ஓகே, இந்த மந்த்ல ஐ அம் பிளானிங் டு டு திஸ் செஷன். ஓகேவா, யாரா ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி வில் ஓபன். ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வில் ஓபன். எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ்? 50. ஓ சூப்பர். Let them learn, and we'll also make the recordings public. So 3 months or 6 months down the line, plan இருக்கு. So that ஆமா சார், நமக்கும் நாங்களும் அட்டெண்ட் பண்ணா ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும் சார். definitely you guys are always welcome. ஆக்சுவலா டேட்டா சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தடவை ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் தடவை ஒரு மாதிரி இருக்கும், ஒரு 4 தடவைக்கு அப்புறம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். அப்பதான் அப்ப டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே எவால்வ் ஆகும். அப்படிதான் அது ஆக்சுவலா ப்ராசஸ். 6 years ஆயிருக்கு பாஸ் டேட்டா சயின்ஸ்லாம் இங்க வரதுக்கு. ப்ரூஃப் வேணா பாருங்க, என் சேனல் போங்க. 2023ல நான் பண்ண ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஏன்னா டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்ஸ் 2022ல நான் பண்ண ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அத பாரு. அதுக்கும் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த கோர்வை தெரியாம நீங்க டேட்டா சயின்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா என்ன சார், எல்லாமே பேக்கேஜ். இன்னைக்கு கூட பேசு வின் லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷனா, வின் டார்சன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா, எது போகணும்ன்றது எல்லாமே எல்லாத்துக்கும் தான் அப்ளை ஆகும். அப்ளை பண்ணிடுறாங்க பைத்தான் கோட்ல. ஆனா லாஜிக்கா பார்த்தா லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷனே போதும், ரைட் ஸ்கூட் தான் இருக்கு, அதை பண்ணாலே குறையுது. இதை பண்ணி எல்லாமே அந்த பெல்கவே இல்ல, அது வேற மாதிரி வருது. இது வருதுன்னா அது எப்படி சார்? அது வந்து ஏன் அவங்களுக்கு புரியல அப்படின்னா, அவங்களுக்கு பல்கவோட வேலை என்னன்றதே புரியல. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணணும், ஏன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், ஏன் நார்மலைஸ் பண்ணணும்ன்றதே அவங்களுக்கு புரியல. புரியுதா? இதுதான் பிரச்சனை. பைத்தான் பேக்கேஜ் என்கிட்ட இருக்கு, நான் போட்ட அவுட்புட் வருதுன்னு எனக்கு தெரியும். அந்த அவுட்புட் எதுக்கு, அதை என்னால புரிய வைக்கவே முடியல சார். இது ஏன் இந்த காலமுக்கு ஒர்க் ஆகுது, இந்த காலம்ல ஏன் இது நேரா நான் போட்டது வந்து ஏன் வருது, ஆனா ஸ்கியூனஸ் ஏன் ரேஞ்ச் கரெக்ட் தானே அப்படின்னு கேக்குறாங்க. 0.5 தான், பட் ஸ்டில் உன்னோட ஷேப் மாறிடுது, உன்னோட டிஸ்டார்ஷன் வந்தது, இது கரெக்ட் இல்ல அப்படின்னா. சோ தட் இஸ் பிகாஸ் அவங்களோட பெல் கர்வ்ல வந்து பயாஸ் இருக்குன்றது அவங்களுக்கு புரியல. ஓகே, பெல் கர்வ் பயாஸ் இருக்குன்றது ஒண்ணு, அதோட இது அவங்க ஸ்கேல்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகல, இல்ல ஸ்டாண்டர்டைஸ் ஆகாம கூட இருக்கலாம். சோ இது வந்து ஒரு விஷயம் கிடையாது. தட்ஸ் a combination of things இல்லையா? இப்போ நம்ம பாருங்க, நார்மல் ஸ்கியூனஸ் இருக்கு. ஓகே, ஸ்கியூனஸ் இருக்கு, உன் டேட்டா ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கா? ஓகே, உனக்கு ஏன் ஒரு காலம்ல ஒர்க் ஆகுது, ஒரு காலம்ல ஒர்க் ஆகல? லெட் அஸ் டேக் an example. நீ ஹைட் அண்ட் வெயிட், காலம் ஹைட் ஒரு காலம், வெயிட் ஒரு காலம், நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ற, ரெண்டுமே வேற வேற ஸ்கேல்ல இருக்கு. ஹைட்ல ஒர்க் ஆகக்கூடிய வெயிட்ல ஒர்க் ஆகுமா? ஹைட் சென்டிமீட்டர், வெயிட் கிலோகிராம். I can give 170 centimeter height. Weight பண்ணால 170 கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. 170 is normal for height. 170 is extremely abnormal weight. Extreme for weight, yeah. சரியா? அப்ப உன்னால கொடுக்க முடியுமா? Because அவங்களுக்கு ஒதுங்கி டேட்டா கரெக்ட்டா, ஏன் டேட்டா இருக்குல்ல, போட்டா எனக்கு பெல்கோ வருது இல்ல, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுது.
அந்த பெல் கர்வ் என்ன பண்ணும், உன் டேட்டா என்ன, அதான் நான் சொல்றது. எப்பவுமே மிஷின்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண எக்ஸசைஸ் என்ன, எக்ஸல் ஷீட்டை வச்சு டேட்டாவை ஐபால் பண்ணுங்க. ஓகே சார். டேட்டாவை பாருங்க. தட்ஸ் வேர் தி டொமைன் எக்ஸ்பர்டீஸ் கம்ஸ் இன்டு ப்ளே. டேட்டா பார்த்த உடனே தெரியும். சரி, நாம வந்து ஹவுசிங் ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹவுஸோட பிரைஸ் ஓனரோட ஜெண்டருக்கு என்ன சம்பந்தம், ஹவுஸோட பிரைஸுக்கும் ஹவுஸோட கலருக்கும் என்ன சம்பந்தம்? Can you make those things as a feature in that data set? பண்ணக்கூடாது சார். அந்த மாதிரி சொன்னா நீங்க லூஸ் பண்ணிடுவ டேட்டாவை. நீங்க என்ன ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு கேக்குறாங்க. பாருங்க, ஹவுஸ் ஓனரோட ஜெண்டரையும் ஹவுஸோட கலரையும் உங்க டேட்டா செட்ல ஒரு ஃபீச்சரா வைக்க முடியுமா முடியாதா? முடியும். சரியா? You have to use your common sense saying இது எனக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா, இந்த ஃபேக்டரால எனக்கு இந்த அவுட்புட் வருமா வராதா. மிஷினால இதெல்லாம் யோசிக்க முடியாது. மிஷின் கண்டுபிடிக்கும் கோரிலேஷன் இருக்கான்னு கேட்டா எங்கேயா போய் ஏதாவது கோரிலேஷன் எடுத்து வரும். சரியா? நீங்க ஒரு 500 மேல் 500 ஃபீமேல் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஏதோ வேற ஏதோ ஒரு ஃபீச்சரோட இம்பாக்டால இந்த ஹவுஸ் பிரைஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, அண்ட் நீங்க வந்து செக் பண்றது ஹவுஸோட ஜெண்டரையும் பிரைஸையும். ஸோ லெட் அஸ் சே ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க. உங்க பேட் லக் விமன் இருக்கக்கூடிய ஹவுஸ் எல்லாம் லோயர் ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கு, மென் வச்சுக்கலாம் ஹையர் ஸ்கொயர். அது வந்து இன்டைரக்டா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்க, அது ஆக்சுவலா அது கிடையாது. சோ நீங்க இப்போ சரி சார், இப்போ நீங்க உங்க ஜெண்டர் எடுத்து ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா it will definitely say women வச்சிருந்தா லெஸ்ஸா இருக்குன்னு அது டெஃபினட்டா சொல்லும். But you have to understand the causation and correlation. Yes, yeah. ரைட்டா? உண்மையிலே ஜெண்டர்னால தான் குறைஞ்சதா இல்ல வேற ஏதாவது ஃபேக்டர் அதை இம்பாக்ட் பண்ணிருக்கா? Okay, got it. Yeah. சரியா? இது வந்து only that comes with expertise. நீ டேட்டாவை நிறைய டேட்டா பார்த்து பழகணும். உங்க டொமைன் எக்ஸ்பர்டீஸ் வந்து that's where the domain expertise plays the play. Okay sir. Knowing that, see, there are multiple things. Knowing how to code அப்படிங்கறத இன்னைக்கு எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் AI வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு ஈஸியா. ரைட்டா? அண்டர்ஸ்டாண்டிங் தட் மாடல், தட் இஸ் த செகண்ட் திங். யாருமே பண்ணாத விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் டேட்டா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் பண்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தி டேட்டா, எஸ். எல்லாமே விட்டுறக்கூடாது. இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கடைசியா எஸ் ஆர் நோ தான் இல்ல, அவ்வளவுதான். டேட்டா லாஸ். we are not going to ask you to chuck your data out. அதுதான் எப்பவுமே சொல்றது, ஒரிஜினல் டேட்டா மெயின்டைன் பண்ணிக்கோ, காப்பி எடுத்துக்கோ. டேட்டா ஃப்ரேம் லோட் பண்ணியா, லோட் பண்ண டேட்டா ஃப்ரேம் அப்படியே இருக்கட்டும். காப்பில வேலை பாரு. எஸ் சார். ஓகே, உனக்கு அப்படி நான் வந்து டேட்டா லூஸ் பண்ணினா உனக்கு அவ்வளவு பயமா இருந்தானா அந்த டேட்டா வச்சு இன்னொரு மாடல் பிளான் பண்ணு. அந்த சிஸ்டம்ல என்ன வந்து மிஷின் என்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்புறாங்க சார். நம்ம சொல்றது கிடையாது. அவங்களுக்கு வந்து their concept is like ஒர்க் ஆகுது இல்ல, உனக்கு ஒரு அவுட்புட் வருது இல்ல. see sir, I went through this. இத நான் காட்டுறேன். இன்னைக்கு காலையில தான் I went through this இந்த போஸ்ட் இன்னைக்கு காலையில தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலா normally I schedule these posts. copied K3 notebooks, trained models to understand the optimized for accuracy, clear business need never validate us. இன்னைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு முன்னாடி ஜஸ்ட் கோயிங் த்ரூ LinkedIn, ஏதோ ஒரு குரூப்ல வந்து யாரோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. True, actually. There are people who are actually looking at it, but எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. ஏய், நீ பண்றது தப்புடான்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. நமக்கு மறந்துரும் நினைக்கிறேன் சம்டைம்ஸ். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறது எனக்கு வந்து என்ன சொல்றது, உட்கார்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதை விட கெயிட் பண்றது பிடிக்கும். Because the moment I start sitting and implementing the code, I'll lose my perspective of the actual data and business problem.
இன்னைக்கு வந்து ஓகே the point is என்னோட less experienced guys can implement these models. அவங்களால முடியாது அப்படின்னா definitely I'll take it up and do, ரைட்டா? பட் என்னோட காம்பிடன்ஸ் வந்து நான் அந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்றதை விட அந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகணும், அந்த டேட்டா என்ன, அதுக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்ல என்னோட எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்றது வந்து ஐ ஃபைண்ட் இட் மோர் ப்ரொடக்டிவ். decision making choices அதுல see I still work, நான் சொல்லிப்பல I am working with small language models, ரைட்டா? I decide or I define how the small language models supposed to behave in my ecosystem. நான் எப்படி பண்ணணும்ன்றதை டிசைட் பண்ணிட்டு I have a couple of guys who are working with me. I'll tell them, see, this is what I want, you implement. Other output analyze பண்ணி I'll give feedback. That is how I am working on it. Okay. So that doesn't mean that I don't know how to code. அதை உட்கார்ந்து நான் கோட் அடிக்கனா ஈஸியா எடுத்து சொல்லுவேன். But my competence is this side, not the times of me sitting and executing is done. I'm clear on that. Okay. Me sitting and writing the code, building that solution, that is done. And again, if people think development is all about sitting and writing the code, they are idiots. அதான் இப்ப போயிடுச்சு சார். அது வந்து ஏஐ பண்ணிடுது. நீங்க ஏதாவது திங்க் பண்ணாதான் உண்டு. ஜஸ்ட் ஏஐமா இல்ல கோடிங்லயுமே இன்னைக்கு ஏஐ விட பெட்டரா டெவலப் பண்ணக்கூடிய கோட் பண்ணக்கூடிய பீப்பிள் இருக்காங்க. பட் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பெரிய லைஃப் சைக்கிளே இருக்கு. Okay, I have posted most of these things in LinkedIn. Okay. ஒரு ப்ராஜெக்ட் கான்செப்ட் பண்ணல இருந்து அது வந்து நீங்க வயர் ஃப்ரேம் போட்டு ஃப்ளோ சார்ட் போட்டு அத மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் வேலிடேட் பண்ணி டிஸ்கஷன்ஸ்லாம் முடிச்சு ஓகே இதுதான் என் ப்ராடக்ட்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் டெக் ஆர்க் போட்டு டெக்னாலஜி சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் கோர்ஸ். இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறமும் பக் ஃபிக்ஸ், அதாவது QA டெஸ்டிங், பக் ஃபிக்ஸிங், என்ன யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், இவ்வளவு இருக்கு. ரைட்டா? டெவலப்மெண்ட் முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வாஸ் லைக் மேஜர் பார்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கு. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. எஸ், டெவலப்மெண்ட் ஸ்டில் ஹேஸ் தட் ஸ்கோப், பட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஸ்கோப்ஸ் as well. ஓகே சார். ஓகே, சரி, we are going beyond the time. நாளைக்கு பார்க்கலாம். குரூப்ல மெசேஜ் போடுங்க. நாளைக்கு வந்து we won't wait. சரியா? You will definitely go ahead with geometric intuition of perceptron tricks and அதுக்கடுத்து sigmoid. சரியா? Logistic regression at least by next Tuesday or Wednesday we have to complete. Okay sir. Perceptron. Okay. Yeah, because these are the basics. And like he said, perceptron வந்து நான் இப்ப வெயிட் பண்ற ரீசன் என்னன்னா டீப் லேர்னிங் வரைக்கும் perceptron வரும். sigmoid curve வந்து டீப் லேர்னிங் வரைக்கும் sigmoid curve வரும் உங்களுக்கு. Okay sir. That's why I'm waiting. Just put it in the group, put it in the same way. நாளைக்கு மிஸ் பண்றேன்னா அது வந்து அளவடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டிராவல் பண்றவங்க இஸ் ஃபைன். ஜஸ்ட் வில் புட் இட். இன்னைக்கு யாருமே வரல. இன்னைக்கு யாரும் வரல. ஒருத்தர் தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. வரல, அவனும் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். 23ஆம் தேதி காலேஜ் முடிஞ்சது. சரி, லீவ் எட்டா லீவ்னு சொல்லி ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்ல சார், ஆக்சுவலி இன்னைக்கு ஃபேர்வெல் கண்டக்ட் பண்றாங்க. மேபி அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி காலேஜ் வரதுக்கும் டைம் ஆச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்னோட சைடு நான் 2 மணி வரைக்கும் அப்படியே ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு அப்படியே அப்படி அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி இல்ல சார். சிம்பிளா ஜூனியர்ஸ் தான் அடிப்பாங்க. வாழ்க்கையில வந்து காலேஜ் ஃபேர்வெல்ல என்ஜாய் பண்ணிக்கணும். சரியா? வராது. ரைட்டா? ஸ்கூல் ஃபேர்வெல்லாம் ஓகே, பட் காலேஜ் ஃபேர்வெல்ஸ் நீ யூ ஹேவ் டு என்ஜாய். ஷூர். அந்த 4 வருஷத்தோட பிரஷரை தூக்கி கீழே போட்டுட்டு போங்கடா. நான் நல்லா இருந்தாலும் ரசமா போனா இந்த காலேஜுக்கு வர மாட்டேன். அந்த ஒரு பாயிண்ட். அது நல்லா என் நூர்லிசம் காலேஜ் வந்து வெளியே வரும்போது அதான் இதுதான் நான் கடைசியா உங்க காலேஜுக்கு வர்றது, இனிமே வரமாட்டேன். பட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வாஸ் நாட் தட் கேஸ். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து 2 வருஷம் படிக்கவும் சொல்லல. நான் வெளியே போகும்போது it had a very good impact on my thought process. So you have to, okay, go enjoy, have fun. நாளைக்கு we will be going for core math. Okay, sure. Okay, Kalya.
அகல்யா, ஓகே அந்த சார். இது if you are done with the blog, please do share it in ஓகே the சார். so everyone can access and சார் ஒரு எக்ஸாம்பிளும் கீழே போட்டிருக்கேன் நானு. இன்கம் டேட்டா செட், பேசிக் டேட்டா செட் சின்னது சும்மா போட்டிருக்கேன். நீங்க பாருங்க சார், இதெல்லாம் என்ன கரெக்டா. போட்டிருக்கீங்களோ நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இது ஜஸ்ட் க்ளோஸ்ட் கம்யூனிட்டி தான். நம்ம 10 பேர் இருக்க போறோம். ஓகே 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 சார். கரெக்டான்னு தெரியல, ட்ரை பண்ணிருக்கேன். லெட்ஸ் செக். ஓகே சார். பரவாயில்ல. அண்ட் இந்த லிங்க் வெளியே லீக் ஆனாலும் வைரல்லாம் ஆகாது. எஜுகேஷன் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரியா? அப்படி எஜுகேஷன் வைரலைஸ்னா ஹியூமனிட்டி வந்து வேற லெவலுக்கு போயிடும். இல்ல சார், டான்ஸ் ஆனாதான் சார் வைரல் ஆகும், இதுக்கெல்லாம் வைரல் ஆகாது. அதனால தைரியமா குரூப்ல போடுங்க. வைரல்லாம் ஆகாது. ஏன்னா ஷேர் பண்ணா கூட இதை ஏன்டா ஷேர் பண்ணாதான் கேட்க போறாங்க. So but it will help our team members. It will also help you. ஓகே சார். சரி, ஓகே, பார்க்கலாம். சரியா? பை. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you.